நம்ம யூடியூப்ல போயிட்டு ஃபிட்னஸ் மோட்டிவேஷனல் வீடியோஸ் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா நிச்சயமா டேவிட் காகின்ஸோட மோட்டிவேஷனல் வீடியோஸ் முதல்லயே வரும். யார் இந்த டேவிட் காகின்ஸ்? அவர் எழுதின புத்தகமான காண்ட் ஹர்ட் மீ அப்படின்ற புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவர் யார், இந்த புத்தகம் என்ன சொல்லுது, இதுல இருக்கிற நல்ல விஷயங்களை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். டேவிட் காகின்ஸை பத்தி முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அவரோட புத்தகத்தோட இம்பாக்ட் நமக்கு நல்லா புரியும். காகின்ஸ் ஒரு நார்மலான நம்ம எல்லாரும் மாதிரி ஒரு நார்மலான பர்சனா இருந்தவர் தான். அவருக்கு பெரிய ஆம்பிஷன், லைஃப்ல ஒரு பெரிய கோல்ஸ் அப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அவரோட வெயிட், ரொம்ப ஒரு உடல் பருமன் அதிகமான ஒரு நிலைமையில அவர் இருந்தார். சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டங்களை சந்தித்தவர். ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அப்பா ரொம்ப கொடுமைப்படுத்துற ஒரு டைப். இந்த மாதிரி நிறைய ஒரு அபியூசிவ் ஃபாதர் இருந்ததுனால, ஒரு ஏழ்மையான சூழல் இருந்ததுனால வாழ்க்கையில அவருக்கு ரொம்ப பிடித்தமான விஷயமா என்ன இருந்தது அப்படின்னா உணவு. சரி, சாப்பிட்டாது நம்மளோட ஆதங்கத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சார். அது காரணமாக அவரோட உடல் அப்படின்றது ரொம்ப கெட்டு போக ஆரம்பிச்சது. நல்ல உடல் பருமன் அதிகமாகி கிட்டத்தட்ட 150 கிலோக்கு மேல ஒரு வெயிட் அப்படின்ற மாதிரி இருந்தார். இப்படியே வாழ்க்கையும் போயிட்டு இருந்தது. அவருக்கு உடல்ல நிறைய பாதிப்புகள் ஏற்பட்ட பொழுது கூட அவர் அதை பெருசா கண்டுக்கல. இப்படியே வாழ்க்கையும் நடத்திக்கிட்டே இருந்தாரு. கல்யாணம் ஆகுது, அது வரைக்கும் வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு நாள் அவரோட வீட்டுல உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவர் டிவில இந்த நேவி சீல் ட்ரைனிங், யூஎஸ் நேவி சீல் ட்ரைனிங் வீடியோஸ் பாக்குறாரு. அதாவது நம்ம முன்னாடியே ஒரு காணொலியில சொல்லியிருக்கோம் இல்லையா, இருக்கிறதுல இந்த மிலிட்டரி போர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த யூஎஸ் நேவி சீல் அப்படின்றது ஒரு டாப் பொசிஷன்ல வரும். இவ்வளவு கடுமையான பயிற்சி, உலகத்திலே ஒரு கடுமையான பயிற்சின்னு இதை சொல்லலாம். அப்படி ஒரு ட்ரில், ஒரு பயிற்சின்னு தெரிஞ்சு கூட ஒவ்வொரு நாளும் விட்டுறாம, கிவ் அப் பண்ணாம திரும்ப திரும்ப போய் அந்த ட்ரைனிங் முன்னாடி நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஸ்பார்க் உண்டாகுது. இது மாதிரி ஒரு டிட்டர்மினேஷன் நம்ம கிட்ட ஏன் இல்லை? நம்ம ஏன் நம்மளோட வெயிட்டை குறைக்க கூடாது? நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு நேவி சீலுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுது. இதெல்லாம் அவர் சிந்திக்கும் பொழுது அவரோட வாழ்க்கை ரொம்ப ஒரு சாதாரணமான வாழ்க்கை. உடல் எடையும் ரொம்ப அதிகம், 150 கிலோக்கு மேல அவர் இருந்தாரு. அவர் இந்த நேவி சீல் ப்ரோக்ராம்க்கு குவாலிஃபை ஆகணும், எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னாலே அவர் ஒரு 80ல இருந்து 85 கிலோக்குள்ளதான் இருக்கணும். அப்பதான் அவருக்கு எலிஜிபிலிட்டி, அவர் எடுத்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கே கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ அவர் நினைக்கிறாரு, எனக்கு 3 மாசம் தான் டைம் இருக்கு, இது அப்ளை பண்றதுக்கு எனக்கு 3 மாசம் தான் டைம் இருக்கு, பரவாயில்ல. அதனால என்ன, நான் இதுக்கு மேல உழைக்க ஆரம்பிக்க போறேன், ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ண போறேன். இது என்னோட கோல். வாழ்க்கையில ஃபிட்னஸ் அப்படின்றது என்னோட கோல், நேவி சீல் அப்படின்றது என்னோட கோல். இந்த நாட்டோட மிகப்பெரிய ஒரு பயிற்சி, ஒரு ஒரு ஆனர்னு சொல்லலாம், ஒரு மதிப்புக்குரிய ஒரு வேலை. இது எனக்கான வேலை அப்படின்னு தீர்மானிக்கிறார். அடுத்த 3 மாசம் அவர் அந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணது இல்லாம தன்னோட உடல் மேலேயும் நிறைய அதிக கவனம் செலுத்துறாரு. நிறைய எக்ஸசைஸ் பண்றாரு, உணவு கட்டுப்பாடு கொண்டு வராரு, ஒரு டிசிப்ளின், ஒரு ருட்டீன் கொண்டு வராரு. 3 மாசத்துல அவர் அந்த நேவி சீலுக்கு தேவையான அந்த எடையும் குறைத்து அதுக்கு எலிஜிபிள் ஆயிடுறாரு. இப்போ நேவி சீல் அந்த ட்ரைனிங்லயும் நிறைய தடைகளை தாண்டாரு, நிறைய கிரிட்டிசிசம், நிறைய விஷயங்களை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு நேவி சீல் ஆகி அதுக்கப்புறம் ஆப்கான் போர், ஈராக் போர் நிறைய பண்றாரு டேவிட் காகின்ஸ். அப்போதான் அவருக்கு அடுத்த அடி காத்திருக்கு. அவரோட ஹார்ட்ல ஓட்டை இருக்கு, 2 ஓட்டை இருக்கு. அது அவருக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தெரிய வருது. இப்போ இது இன்னொரு அடி, இதற்கான ஆபரேஷன் மேற்கொள்ளணும். அந்த ஆபரேஷன்லயும் சில கோளாறுகள் ஏற்பட்டதுனால மறுபடியும் நேவி சீலா போக முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஆனா ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சவால் அவர் கண்ணு முன்னாடி நிற்கும் போது அவர் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒரு வாரியர், நான் ஒரு போர் வீரன். இந்த மாதிரி சவால்களை சந்திக்கிறது தான் என்னோட வேலையே. இது நான் ஒரு வாரியரா இருக்கிற வரைக்கும் என்னால எதையுமே போராடி ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது. அதனாலதான் அந்த ஹார்ட் சர்ஜரி ஆகட்டும், அதுக்கப்புறம் அவர் நிறைய மேரத்தான் போட்டிகள், அல்ட்ரா மேரத்தான், இந்த மாதிரி நிறைய கலந்துகிட்டு அவரோட கால் உடைந்த பொழுது கூட அந்த உடைந்த காலோட ஓடி ஒரு மேரத்தான்ல முடிச்சாரு. இந்த மாதிரி பல தடைகளை கடந்து ஒரு யூஎஸ் நேவி சீலா அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஒரு ஆத்தரா இருந்திருக்காரு. அது எல்லாமே எங்க தொடங்குச்சு அப்படின்னா அவரு ஒரு தீப்பொறி, ஒரு ஸ்பார்க்னு சொல்லணும். அந்த ஒரு சோஃபால, ஒரு கவுச்ல உட்காந்துட்டு அவர் டிவி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவருக்குள்ள இருந்த அந்த ஒரு கொஸ்டின், நான் ஏன் அங்க இருக்க கூடாது அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டினை தான் அவருக்கு ஒரு ஊந்துதலா இருந்தது. இவ்வளவு தூரம் அவர் வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு வழி செஞ்சது. சரி, இப்போ இந்த புத்தகத்துல காகின்ஸ் சொல்ற சில விஷயங்கள் ரொம்பவுமே நல்லா இருந்தது, வாழ்க்கைக்கு நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. அதுல எனக்கு பிடித்த 3 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ முதல் விஷயம், கால் யுவர் செல்ஃப் அவுட் அப்படின்னு சொல்றாரு டேவிட் காகின்ஸ். இந்த கால் யுவர் செல்ஃப் அவுட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்மளே கண்ணாடி முன்னாடி பாக்குறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற குறைகள் எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம ஏன் எக்ஸசைஸ் பண்றது இல்லை, நம்ம ஏன் ஃபிட்டா இல்லை, நம்ம ஏன் இவ்வளவு சோம்பேறியா இருக்கோம், நம்ம ஏன் அது பண்ணல இது பண்ணல அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும்.
இருந்தாலும் அந்த கண்ணாடி முன்னாடி பார்த்துக்கிட்டு நம்மள நாமே குறை என்னைக்குமே சொல்லிக்க மாட்டோம். டேவிட் காகின்ஸ் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல உங்களை நீங்க விமர்சனம் பண்ணிக்கோங்க. அதாவது கால் யுவர் செல்ஃப் அவுட். நீங்க ஒரு சோம்பேறி அப்படின்னா அதை பூசி முழுகாதீங்க, அதுக்கு வந்து சுகர் கோட் பண்ணாதீங்க, அது அழகான வார்த்தைகள்லாம் சொல்லாதீங்க. கண்ணாடி முன்னாடி போய் நின்னுட்டு நீ ஒரு சோம்பேறி அப்படின்றத நீங்க முதல்ல ஒத்துக்கோங்க. அந்த காலிங் யுவர் செல்ஃப் அவுட், நீங்க அதை பண்ணாதான் வாழ்க்கையில உங்களால பெரிய விஷயங்களை அடைய முடியும். நீங்களே கன்வின்ஸ் ஆயிட்டு பரவாயில்ல நீ அவ்வளவு பெரிய சோம்பேறி ஒன்றும் இல்லை, நீ நினைச்சா பண்ணிடு, ஒரு நாள் நீ பண்ணிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு உண்மையை எப்போ நீங்க உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களால growth அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இரண்டாவது விஷயம் வந்து டேக் இன்வென்ட்ரி ஆஃப் யோர் குக்கி ஜார் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம வீட்டுல எல்லாம் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ்க்குன்னு ஒரு சின்ன பாக்ஸ் வச்சிருப்போம் இல்லையா, சில இனிப்புகள் அதெல்லாம் அதுல போட்டு வச்சிருப்போம், பிஸ்கெட் அப்படி எல்லாம் சில விஷயங்கள் இருக்கும். நமக்கு ஏதாவது தோணும் போது அதுல இருந்து ஒண்ணு எடுத்து நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி நம்ம செஞ்ச நல்ல விஷயங்கள், நம்ம வாழ்க்கையில அச்சீவ் பண்ண விஷயங்கள், நம்மளே சில நேரத்துல ப்ரௌடா ஃபீல் பண்ணிருப்போம் இல்லையா, ஆஹா நான் இது பண்ணிருக்கேன் அப்படின்னு. அது எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை, சின்ன விஷயமா இருந்தா கூட பரவாயில்ல. நம்ம அப்படி ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணியிருந்தா அதெல்லாம் வந்து ஒரு குக்கி ஜார், இந்த ஸ்நாக்ஸ் பெட்டி மாதிரி ஒரு சின்ன ஜார்ல வந்து எழுதி போட்டு வைங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் குறையுதோ, எப்பெல்லாம் வந்து நீங்க ஒரு ஃபெயிலியரா ஃபீல் பண்றீங்களோ, எப்பெல்லாம் சரி இதுக்கு மேல என்னால அடுத்த ஸ்டெப் எடுத்தே வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அப்போ அந்த ஜார்ல இருந்து ஒரு சிட் அந்த ஒரு பேப்பரை எடுத்து பாருங்க. பாத்தீங்கன்னா நீங்க பண்ண ஒரு அச்சீவ்மெண்ட் அதுல தெரியும். அதை பார்க்கும்பொழுது அதை படிக்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த விஷயத்த நான் கடந்து வந்திருக்கேன் வாழ்க்கையில, இந்த ஒரு மிகப்பெரிய சேலஞ்சை நான் ஏற்கனவே ஃபேஸ் பண்ணி ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கேன், இந்த கெப்பாசிட்டி என்கிட்ட இருக்கு, இந்த எபிலிட்டி என்கிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு வரும். எப்பயுமே நீங்க வெளி ஆளுங்க கிட்ட மோட்டிவேஷனும் இன்ஸ்பிரேஷனும் தேடாம உங்களை நீங்களே ஒரு ஹீரோவா கன்சிடர் பண்ணி அந்த மோட்டிவேஷன் எப்போ உங்ககிட்ட நீங்க எடுக்கிறீங்களோ அப்பதான் அந்த மோட்டிவேஷன் சஸ்டெயின் ஆகும், அது வந்து தாக்கு பிடிக்கும். இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் அது போயிடும். ஆனா நீங்க எப்போ உங்களை ஹீரோன்னு நினைக்கிறீங்களோ, எப்போ வந்து நீங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸோட ஒரு ட்ராக் உங்ககிட்ட இருக்கோ அப்பதான் நீங்க ஒரு ஹீரோ, உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் வந்து தாக்கு பிடிக்க முடியும், சஸ்டெயின் ஆகும்னு சொல்றாரு. மூன்றாவது விஷயம் இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து 40% ரூல் அப்படின்னு சொல்றாரு. 40% ரூல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இதுல டேவிட் காகின்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம எல்லாருமே நம்மளால எவ்வளவு என்ன நமக்கு பொட்டன்ஷியல் இருக்கோ அவ்வளவு நம்ம எப்பயுமே வேலை பண்ண மாட்டோம். ஒரு 40%, அதுல இருந்து ஒரு 40% தான் நம்ம வேலையே பண்ணுவோம். மிச்சம் 60% அப்படியே நம்ம யூஸ் பண்ணாமே, நம்மளோட பொட்டன்ஷியல் நம்மளோட மைண்டை யூஸ் பண்ணாமே அப்படியே இருக்கு அப்படின்றத உண்மை அப்படின்னு சொல்றாரு. இதுல காகின்ஸ் வந்து ரொம்ப அழகா ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அதாவது நம்மளோட மிகப்பெரிய எதிரி யார் அப்படின்னு கேட்டா வெளியில இருக்கிற யாருமே கிடையாது, நம்மளோட மூளை தான். ஏன்னா நம்மளோட மூளைக்கு தான் நம்மளோட எல்லா ரகசியங்கள், பலவீனங்கள், பயங்கள் எல்லாமே தெரியும். நம்மளோட கிரேட்டஸ்ட் ஃபியர்ஸ், வீக்னஸ், லிமிடேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆள் யாரு அப்படின்னா நம்மளோட மூளை தான். அப்ப நம்மளோட மூளை என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஒரு புது விஷயத்தை ட்ரை பண்ணும் பொழுது, நம்மளோட பவுண்டரிஸ் எல்லாம் புஷ் பண்ணிட்டு ஒரு விஷயத்த நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது மூளை சொல்லும், இதெல்லாம் உனக்கு பழக்கமே இல்லை, இந்த ரிஸ்க் எல்லாம் உனக்கு தேவையே இல்லை, போதும் நிறுத்திடு, இதுக்கு மேல ஒரு அடி கூட எடுத்து வச்சிடாது அப்படின்னு சொல்லும். ஏன்னா நம்மளோட மூளையோட வேலையே அதுதான், நம்மளோட பயம் அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு விஷயம் தான் நம்மளோட மூளை. அப்ப அது என்ன சொல்லும், போதும் பண்ணாத, இதுக்கு மேல பண்ணாத அப்படின்னு சொல்லும். இது சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் பொருந்தும். ஒரு கிலோமீட்டர் நடக்கலாம், வாக்கிங் போலாம்னு நினைப்போம், 1 கிலோமீட்டர்லயே வந்து டயர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா மூளை சொல்லும், இதற்கு மேல உனக்கு நடந்து பழக்கமே இல்லை, போதும் நிறுத்திடு அப்படின்னு சொல்லும். ஆனா அதுக்கப்புறம் 4 கிலோமீட்டர் நடக்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்கு அப்படின்றது அதுதான் உண்மை, அந்த எபிலிட்டி நமக்கு இருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஆனா மூளை வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே கூடாது. அப்போ எப்பயுமே நம்ம ஒரு 40% தான் வந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 40% தான் நம்மளோட பொட்டன்ஷியலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். மீதி 60% அப்படின்றது நம்ம என்னைக்குமே பண்றதே கிடையாது. இந்த 40%லயே நிறைய பேர் போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி அடைஞ்சு அப்படியே உட்காந்துருவாங்க. இந்த 40ல இருந்து ஒரு 42, 45 போறவங்க கூட ரொம்ப குறைவுதான். அததான் டேவிட் இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு நீங்க ஒரு விஷயம் பண்ணும்பொழுது போதும் இதோட நிறுத்திடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல இருந்து 7 மடங்கு அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்குன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/2 கிலோமீட்டர் நடக்கிறீங்க, போதும் நிறுத்திடாம அதுக்கப்புறம் இன்னும் 4 கிலோமீட்டர் நடக்க முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா முடியும். அதனால 40% போதும் அப்படின்ற அந்த மைண்ட் செட், 40% ரூல் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை தூக்கி எறிங்க. 100% உங்களோட பொட்டன்ஷியல் என்னவோ அதை வந்து வாழ பழகிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த புத்தகம் ஆன்லைன்ல ஃப்ரீ PDF கூட அவைலபிளா இருக்கு. நேரம் இருந்தா கண்டிப்பா படிச்சு பாருங்க.
இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட எண்ணங்களை கீழே காமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.